ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெப வீட்டின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவையை சுமந்து பாடுகளை அனுபவித்து மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து நம் மீறுதலுக்காக நம் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். தீராத வியாதிகள் எல்லாம் அவர் தழும்புகள் எல்லாம் சுகமாகும். யார் முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் நோயும் வியாதியும் குணமாகும். அல்லேலூயா. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வேதத்தில் வாசித்தமானால் லூக்கா புஸ்தகத்திலே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனையோ வைத்தியம் பார்த்துட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த குறைபாடை நீக்க முடியலை. எல்லா வருமானம் எல்லா பணத்தையும் செலவழிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களால தீராத அந்த வியாதி, சரீரத்தில் பலவீனம், வலி, வேதனை, இருதயம் நொறுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் அப்படி இருக்கும்போது இயேசு அவர்கள் ஊர் வழியாய் வருவதை கேள்விப்பட்டு எப்படியாவது இயேசுவிடத்தில் போய் நாம் சொல்லி சுகம் பெற்றுக்க வேண்டும் என்று ஓடி வரும்பொழுது இயேசுவை சுற்றிலும் அநேக ஜனங்கள் நெருக்கி கொண்டிருப்பதை அவர் கண்டு, இந்த ஜனங்கள் மத்தியில் எப்படியாவது நான் இயேசுவோட ஒரு வஸ்திர தொங்கலாவது தொட்டுவிட வேண்டும், அப்போவாது எனக்கு சுகம் உண்டாயிடும் என்று வந்து விசுவாசத்தோடு அந்த கூட்டத்தில் நெரிசலில் போய் எல்லாரையும் விலக்கி வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்திலே ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அநேக ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தாங்க. அப்போ இயேசு கேட்டார், என்னை தொட்டது யார் என்று. பேதுரு சொல்லுகிறார், இவ்வளவு ஜனங்க உங்களை நெருக்கிறாங்க, உங்களை தொட்டதை யாருன்னு எப்படி ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியும்? எல்லோரும் உங்களை தொட்டு தானே இருக்காங்க. எல்லோரும் தொடுவது சாதாரணமாய் தொடுகிறார்கள். ஆனால் அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு தொட்டார். தேவ சமூகத்தில் வர வேண்டும். அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு தொட்டார். தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் நீங்கள் நெருங்கும் பொழுது இப்படியாப்பட்ட விசுவாசத்தோடு தான் நெருங்கணும். யாரோ சொன்னாங்க, நான் வந்தேன், இங்கே போனால் சரியாகும்னு சொன்னாங்க, அங்கே போனால் சரியாகும்னு சொன்னாங்க. தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமாய் வந்து நின்றில்லையானால் கர்த்தருடைய தொடுதல் நீங்கள் உணர்வீர்கள். ஒரு வல்லமை தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட உடனே அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு குணமானது. சரீரத்தில் ஒரு புது பலன் வந்தது. வேதாகமத்தில் வாசித்தமானால் லூக்கா 8:48 வாசித்தமானால் அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உன் விசுவாசத்தின்படி உன் சரீர பாடுகள் நீங்கிற்று. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் சொல்லுகிறார், யார் யார் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சமாதானம். அல்லேலூயா. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ குணமானது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த பாடுகளாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ அவர் இடத்துலேருந்து ஒரு வல்லமை உங்ககிட்ட வருது, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். செபிப்போமா? கண்களை மூடி. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சரீரத்தின் வலியும் வேதனையும் தகப்பனை நீர் அறிவீர். ஆண்டவரே, இரவில் தூங்க முடியாத காரியங்களை நீர் அறிவீர். அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த எல்லா பாடுகளும் நீங்கி போகும்படி உமது வஸ்திர தொங்கல் அவர்கள் மேல் படும்படியாய் கிருபை இருக்கட்டும். இந்த இரவே ஒரு நல்ல நித்திரை, நல்ல காரியங்கள் நடக்கும்படி, ஒரு சுகம் அளிக்கும் வல்லமை புறப்பட்டு வரும்படி கிருபை செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார்.